அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் கிரேவி. இந்த சோயா சங்க்ஸ் சோயா பீன்ஸில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா வர ரிமைன்ஸ்லேருந்து பண்ணுறாங்க. இதில் நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய அயன் இருக்குது, கால்சியம், விட்டமின்ஸ் எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. அதனால தான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு தர்றாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு அதில் இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா புழிஞ்சு கழுவிக்கோங்க. அப்போ தான் தண்ணி அதுக்குள்ளே எல்லாம் போய் நல்லா க்ளீனாக கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சோயாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர். இந்த தயிர் நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே நல்லா ஃபைனாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீறி விட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். மீடியம் சைஸில் 2 தக்காளி பழத்தை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி சோயா கூடவே எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துட்டோம். அதனால நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ தக்காளி நல்லா வணங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்துக்கிறோம். சோயாவில் சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா வணங்கி வரணும். இந்த கிரேவி எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூட ஒரு கை நிறைய மல்லித்தலை சேர்த்துக்கலாம். எப்போவுமே கிரேவி ஐட்டமுக்கு மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் மட்டும் சேர்க்குறேன், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது கூட சேர்க்குறதுக்காக நான் 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் தேங்காயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நம்ம கிரேவி கூட சேர்த்துக்கலாம். இதனால் நம்ம கிரேவி இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.